ஏப்பா ஒழுக்கமா ஒன்றிய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர பேர் சொல்லி பேசுறதுக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு, அவர் இப்ப பேரு ஸ்டாலின், மோடி அப்படின்ற பேரை மட்டும் சொல்ல, பேரை சொல்லி அட்டாக் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களேயா? சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல மட்டும் வீர இருந்தா பார்த்தாது செயல்லையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பலமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல மோடி அவர்களை பத்தி பேசும்போது மோடிஜி உங்களுக்கு தமிழ்நாட்டை கண்டா என்ன அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி ஒதுக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை டீல் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க, ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின நாடு, பார்த்து டீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ஃபுல்லா அட்டாக் மோட்ல தான் இருந்துச்சு. ஈக்குவலா பிஜேபி டிஎம்கே ரெண்டையுமே ஈக்குவலா அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த பஞ்ச் லைன்ஸ் உண்மையாலுமே பிஜேபி டிஎம்கேக்கு பஞ்ச் கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சேம் டைம் இந்த பேச்சுகளோட சுருக்கம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோல நம்ம பார்க்கலாம்.